தென் சென்னை வேட்பாளரும் முன்னாள் பிஜேபி மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் நடத்தின ஒரு ஜூம் மீட்டிங்கில் ஒரு 4-5 கில்மா படம் குறுக்கியும் நெடுக்கியும் ஓடின ஒரு விஷயம் இப்போ செம வைரலாக இருக்குது. சரி, யாருக்கு ஓட்டு போட போறா? தெரியலடா. அப்போ தெரிஞ்சுக்கோ, நிறைய ஐடி கம்பெனிங்க நம்ம தமிழ்நாட்டில் ஐடி பார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎம் ஸ்டாலின் நடத்தின குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னால 30 lakh நியூ ஜாப்ஸ் கிடைக்குமா? 44 செஸ் ஒலிம்பியாடு கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னாலே டிஎம்கே தான்டா. அப்புறம் ஏன்டா தெரியாதுன்னு சொன்ன? சரி, அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல, என் மொதல் ஓட்டு டிஎம்கேக்கு தான்டா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அதாவது தென் சென்னையில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வாசிகளோட கலந்துரையாடுறதுக்காக அக்கா தமிழிசை ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏண்டா எதுக்குடா இந்த அம்மாவுக்கு தேவையில்லாத வேலை? இவங்க ஜி கிட்ட பப்ளிக் மீட்டிங்கில் பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை, இந்த அம்மா கிட்ட ஜூம் மீட்டிங்கில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவங்க ஜி பப்ளிக் மீட்டிங்லேயே மேரா கேரண்டி, மோடிக்கா கேரண்டி, மூடிக்கிட்டு ஓட்டு போனுங்கடா மயராண்டி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா ஜூம் மீட்டிங்கை போட்டு அவங்கள்ட்ட எல்லாம் என்ன பேச போகுது? எதுக்குடா இந்த அம்மாவுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறீங்களா? அப்படி சொல்லக்கூடாது, இருக்குது மேட்ரு இருக்குது. அதாவது இந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு பெரிய டவுட் ஒன்று இருந்திருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஜூம் மீட்டிங்கை அந்த அம்மா அரேஞ்ச் பண்ணியிருக்குது. அதாவது நம்ம ஜி 10 வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமும் இவங்கெல்லாம் எப்படி செழிப்பாகவே இருக்கிறாங்க, அது எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்ம ஜி போகிற பக்கமெல்லாம் கேட்ட போட்டு கலெக்ஷனை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் இவங்க கோவனை வரைக்கும் அத்தனையும் உருவிட்டாரு. ஆனாலும் இவங்கெல்லாம் செழிப்பாகவே இருக்கிறாங்களே எப்படி? ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டே சென்னையிலலாம் மினிமம் 60-70 லட்ச ரூபா வரும். இல்லை வாடகைக்கு இருந்தாலும் ஒரு 30-40 வாடகை கொடுக்காம எல்லாம் சென்னையில் ஒரு நல்ல லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் கிடைக்காது. அந்த ரேஞ்சுக்கு அது காஸ்ட்லியாக இருக்கும்போது இவங்கெல்லாம் அதை வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க செழிப்பாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். எப்படி அது சாத்தியம்? நம்ம ஜி 10 வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமும் இவங்க செழிப்பாக இருக்கிறாங்கன்னா அது எப்படி சாத்தியம்? பெட்ரோல் பங்கு, நகை கடை, மளிகை கடை, டோல்கேட்டுன்னு அத்தனை இடத்துலையும் கேட்டை போட்டு நம்ம ஜி கலெக்ஷனை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு மேலே டைரக்ட் டாக்ஸு, இன்டைரக்ட் டாக்ஸு, அப்புறம் பேங்க்ல அந்த சார்ஜுக்கு காசு, இந்த சார்ஜுக்கு காசுன்னு எல்லா வகையிலையும் நம்ம ஜி உருவிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமும் இவங்களால எப்படி இவ்வளவு செழிப்பா வாழ முடியுது? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்களே எப்படி? நம்ம ஜி நல்லா குனிய வச்சு நட்டு முதுகுலையே நங்கு நங்குன்னு குத்துறாரு. அத்தனையும் வாங்கிக்கிட்டு வலிக்காத மாதிரியே நடிக்கிறாங்க. கார்ல தான் போயிட்டு வராங்க, ஏசி ரூம்ல தான் தூங்குறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்திருக்குது. அதை கிளியர் பண்றதுக்காக அதுக்கான காரணத்தை தேடி அந்த அம்மாவே மண்டையை பிச்சுக்காம நேரடியாக அவங்ககிட்டயே கேட்டுடலான்னு அப்பார்ட்மெண்ட் வாசிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்குது. அதில் தான் நம்ம ஜி கிட்ட 10 வருஷமா கும்மாங்குத்து வாங்கிட்டு இருந்த எவனோ ஒருத்தன், கொலை வெறியில் இருந்த எவனோ ஒருத்தன் பலான படங்களை குறுக்கையும் நெடுக்கையும் ஓட விட்டான். அவ்வளோதான், அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஊரை கூட்டி இந்த மேட்டரை பப்ளிக்கில் வேற சொல்லிருச்சு. இது திமுகவோட சதின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டையும் போட்டுருச்சு. ஆக்சுவலாக இது திமுகவோட சதின்னு இந்த அம்மா சொல்றதெல்லாம் ரெகுலராக நடக்கிற ஒரு அரசியல் தான். இந்த அம்மா செருப்பு பிஞ்சு போனாலும், இந்த அம்மா வீட்டில் பருப்பு குழம்பு கெட்டு போனாலும், எது நடந்தாலும் அது திமுகவோட சதின்னு தான் இந்த அம்மா சொல்லும். அது அரசியல் தான், எல்லாரும் செய்கிறது தான். இதை தாண்டி இந்த வேலையை யார் பார்த்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சங்கிகளாக தான் இருக்கும். சங்கிகளால் தான் இந்த மாதிரியெல்லாம் ஷார்ப்பாக யோசிக்க முடியும், வேற லெவலில் யோசிக்க முடியும். அவங்களால தான் அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா சங்கிகள் தான் அடுத்தவன் என்ன சாப்பிட்றான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான், அடுத்தவன் ஜூம் மீட்டிங் போட்டு என்ன பேசுகிறான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான், அடுத்தவன் பாத்ரூமை எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான், அதில் என்ன சோப்பு போட்டு குளிக்கிறான், அதில் என்ன பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சதா சங்கிகள் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பேஸ்ட்டை போட்டு பல்லு விளக்குறான் அப்படின்னு அடுத்தவன் வாயை பொழந்து பார்க்கறதெல்லாம் சங்கிகள் எப்பயும் செய்கிற வேலை தான். அந்த கணக்குப்படி இந்த அம்மாவோட ஜூம் மீட்டிங்கில் குளறுபடி பண்ணதும் கண்டிப்பாக ஒரு சங்கியாக தான் இருக்கும். ஏன்னா சங்கிகள் தான் அடுத்தவன் சாப்பாட்டை எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சு அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அவனை இன்னொருத்தனுக்கு எதிரியாக காட்டுறது, அவனை அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் சொல்லி இங்க இருக்கிற மக்களுக்கு அவனை எல்லாம் எதிரியா காட்டுறதுன்னு இந்த ஈன வேலைகளை எல்லாம் சங்கிகள் தான் செய்வானுங்க. அடுத்தவன் என்ன பேஸ்ட்டை போட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கிறான், அதை வச்சு அவனுக்கு என்ன கதையை கட்டி விடலான்னு அடுத்தவனோட வாயை சங்கிகள் தான் உத்து பார்த்துக்கிட்டு கிடப்பானுங்க. அதாவது அவன் பதஞ்சலி பேஸ்ட்ல பல்லு விளக்குறானா இல்ல பெப்சோடன் யூஸ் பண்றானா அப்படின்னு உத்து பார்த்துட்டு பதஞ்சலி இல்லையா பெப்சோடன் யூஸ் பண்றானா, அவ்வளவுதான் அவன் பிரிட்டிஷ் கைக்கூலி, வெள்ளைக்காரனுக்கு விளக்கு பிடிக்கிறவன், அமெரிக்க அடிமை அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்லுவானுங்க.
சொல்லுவானுங்க, இல்லையா நான் சென்சோடைன் யூஸ் பண்றேன் அப்படின்னு தப்பி தவறி சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீ அமெரிக்க அடிமை, ஏன் பதஞ்சலியை யூஸ் பண்ணல அப்படின்னு கேள்வியா கேட்டு கொன்னு எடுப்பானுங்க. யோ, பதஞ்சலியை போட்டு பல்லு விளக்குனா எருமச்சாணியை போட்டு இழுக்கிற மாதிரியே இருக்குதே தவிர பல்லு விளக்குற ஃபீலிங் எல்லாம் வரவே மாட்டேங்குதியா, சென்சோடைன் தாயா நல்லா இருக்குது அப்படின்னு நாம சொல்றதெல்லாம் அவனுங்க காதுல ஏறவும் ஏறாது. சங்கி கூந்தலானுங்களுக்கு ஒரு இலவும் தெரியவும் தெரியாத நீ பதஞ்சலி யூஸ் பண்ணல, நீ தேச துரோகி தான், நம்ம மத விரோதி தான், வெள்ளைக்காரனுக்கு விளக்கு பிடிக்கிறவன் தான் அப்படிங்கிறதுலயே அப்படியே ஸ்டெடியா நிப்பானுங்க. இவனுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதுலயும் இந்த சங்கிகள்லயே இந்த கிஷோர் கே சாமின்னு ஒரு பீஸ் இருப்பாப்ல, நீங்களும் பார்த்திருப்பீங்க, ரொம்ப டெரரான சங்கி. அவர் பேசின ஒரு வீடியோவை சமீபத்தில் பார்த்தேன், அவ்வளவுதான் மிரண்டேன். சங்கிகளை தவிர வேற எவனாலையும் இப்படி பேச முடியாது. அதாவது அவர் என்னங்கிறாருன்னா, சென்னையில கிட்டத்தட்ட 4000 பிரியாணி கடைகள் இருக்குது, 4000 பிரியாணி கடைகள் ஒரு சிட்டியில் இருக்குதுங்கிறது ஒரு கல்ச்சுரல் டெரரிசம். வேற ஒரு மதத்துக்காரங்க நம்ம ஊர்ல ஒரு கல்ச்சுரல் டெரரிசத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கலாச்சார தீவிரவாதத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக தான் இத்தனை பிரியாணி கடைகளை திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு போடு போட்டார் பாருங்க. அவ்வளவுதான், நான் நிலகுலைஞ்சு போயிட்டேன். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரியாணிங்கிறது நம்மளோட உணவு கிடையாதான், அது முகலாயர்களோட உணவா, முஸ்லிம்களோட உணவா. அந்த உணவு கடைகள் நம்ம ஊர்ல அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம மேல ஒரு கலாச்சார தீவிரவாதம் நடக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு உருட்டுறாரு. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பிரியாணி கடைகளை நம்ம ஊர்ல முஸ்லிம்கள் மட்டும்தான் வச்சிருக்காங்களா, இந்துக்கள் தான் அதிகமா பிரியாணி கடை வச்சிருக்காங்க. பிரியாணியை அதிகமா விரும்பி சாப்பிடுறதும் இந்த சோகால்டு இந்துக்கள் தான். ஆக்சுவலா பிரியாணிங்கிறது ஒரு நல்ல உணவு, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு எக்கனாமிக்கான விலைக்கு நம்ம ஊர்ல சிக்கன் பீஸு மட்டன் பீஸோட முட்டையோட ஒரு உணவு கிடைக்குதுன்னா அது பிரியாணி தான். சாதாரண மக்களுக்கு சிக்கனு முட்டை அப்புறம் இறைச்சி பீஸுன்னு இதெல்லாம் சேர்த்து ஒரு சத்தான உணவு கிடைக்குதுன்னா அது பிரியாணி தான். நியாயப்படி நாம பிரியாணியை கொண்டாடி தீக்கணும், ஏன்னா அது எக்கனாமிக்காவும் இருக்குது, ருசியாகவும் இருக்குது. இதை செய்யறத விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அது எந்த ஊர்ல இருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு கலாச்சார தீவிரவாதம்னு பேசுறதுக்கெல்லாம் சத்தியமா சங்கிகளால் மட்டும்தான் முடியும், உலகத்திலே வேற எவனாலையும் முடியாது. இவனுங்க இன்னும் எதையெல்லாம் கலாச்சார தீவிரவாதம்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பெண்கள் அடிக்கிற சுடிதாரு சல்வார் காமிஸ் இதெல்லாம் முகலாயர்களோட உடை தான். நம்ம பெண்கள் இப்ப ஜீன்ஸ் டிஷர்ட் போடுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிருச்சு, அது கிறித்துவ வெள்ளைக்காரனோட உடை தான். இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறானுங்கன்னு தெரியல. சுடிதார் சல்வார் காமிஸ் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடுறதுக்கெல்லாம் இன்னும் என்னென்ன பேரை வச்சு அதுக்கு இன்னும் என்னென்ன கதையை சொல்லி நம்மள கொலையா கொன்னு எடுக்க போறானுங்க இந்த சங்கிகள் அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலா இந்த சங்கிகளோட வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராத. நீ என்ன மொழி பேசினா என்னப்பா, நீ என்ன மதத்தை பின்பற்றினா என்னப்பா, எந்த கடவுளை கும்பிட்டா என்னப்பா, நீ என்னவா இருந்தாதான் என்னப்பா, நீ இந்தியன், நாம எல்லாரும் இந்தியர்கள், நாம எல்லாம் ஒண்ணுதான், நாம எல்லாரும் மண்ணின் மைந்தர்கள் தான் அப்படின்னு எந்த சங்கி வாயிலையும் தப்பி தவறி கூட வரவே வராது. எந்த சங்கி வாயில இருந்தோம் நாம எல்லாரும் ஒண்ணுதான், நாம எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தாங்கிற வார்த்தை வரவே வராது. ஏதாவது ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு இவன் அவனுக்கு எதிரியே, அவன் இவனுக்கு எதிரியே, அவன் இவன் அடிக்க போறான், இவன் அவன் அடிக்க போறான்னு இந்த பீத்த கதைகளை சொல்லி வெறியேற்றிக்கிட்டே தான் இருப்பானுங்களே தவிர நாம எல்லாரும் ஒண்ணுதான், நாம எல்லாரும் இந்தியர்கள் தான், நாம எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தான், நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை இல்லாம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சங்கிகள் தப்பி தவறி கூட சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா சங்கி கும்பலோட அடிப்படையே பிரிவினைவாதம் தான். மனுஷனை பிராமணன் பிராமணன் அல்லாதவன் பிரிச்சு வச்சு 1000 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கிற கும்பல் தானே இந்த சங்கி கும்பல். அது எப்படி ஒற்றுமையை பத்தி பேசும்? அதோட அடிப்படையே பிரிவினை தான். மனுஷனை பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் பஞ்சமன் இன்னும் என்னென்னமோ வாய்க்கு வந்த பேரையெல்லாம் வச்சு பிரிக்கிறது தான் அவங்களோட வேலையை தவிர ஒன்று சேர்க்கறது கிடையாது. மனுஷங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்ற அந்த அடிப்படையே சங்கிகள்கிட்ட கிடையாது, சங்கிகளோட தத்துவத்துல கிடையாது. சங்கிகளுக்கு தொழில் சொல்லி கொடுக்கிற RSS ஓட அடிப்படையிலேயே அது கிடையாது. RSS ஓட அடிப்படையே பிரிவினை தான். அதுதான் நியாயம்னு இன்னைக்கு அவங்க பேசுறாங்க. ஆனா இவனுங்க நம்மள பிரிவினைவாதிகள்ன்றானுங்க. திராவிடம் பேசுறவன் எல்லாம் பிரிவினைவாதிகள், திராவிட கட்சிகள்ங்கிறதே பிரிவினைவாத கட்சி, அதுவும் குறிப்பா திமுக பிரிவினைவாத கட்சி அப்படின்னு இவனுங்க சொல்றதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு எதிர சிரிக்குதுன்னு தான் தெரியல. அடே கூமுட்ட சங்கிகளா, பிராமணன் பிராமணன் அல்லாதவன் பிரிக்கிறது தான் பிரிவினை. திராவிட இயக்கமும் திராவிட கொள்கையும் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுக்குள்ள
பிராமணன் பிராமணன் அல்லாதவன் எந்த பிரிவும் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருமே திராவிடர்கள் தான் அப்படின்னு பிரிவினையை ஒண்ணு சேர்க்கிறது தான்டா திராவிட கொள்கைகள். கூமுட்டைகளா, எங்களை எல்லாம் 200 ரூபா ஊப்பி 200 ரூபா ஊப்பின்னு சொல்லி அப்படியே எங்களை கலாச்சு தள்ளிட்டு தான் நினைச்சு ஆர்கசம் அடைகிறீங்களே, அந்த ஊப்பிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தெரியுமா? ஏண்டா கூமுட்டை சங்கிகளா, ஊப்பின்னா உடன்பிறப்புன்னு அர்த்தம். மனுஷனா அவன் பிராமணன் பிராமணன் அல்லாதவன் பிரிச்சான், அதுக்கு எதிராக உருவானது தான் ஊப்பி, உடன்பிறப்பு. மனுஷனுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது, எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், அனைவரும் சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்றதுதான் உடன்பிறப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான உண்மையான அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மதவெறி மண்டைக்கு ஏறி போயிருக்கிற சங்கிகளுக்கெல்லாம் இது சத்தியமா புரியவே புரியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது ஜாக்கி ஜட்டி விற்கிற கடைக்கு ஏத்தாப்புல போய் நின்று ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா ஜாக்கி ஜட்டி போடுறது கூட ஒரு கலாச்சார தீவிரவாதம் தான். ஏன்னா நம்மளுடைய கலாச்சார உடைங்கிறது கோவணம் தான். அதனால அதுக்கு எதிராக ஏதாவது புரட்சி பண்ண முடியுமான்னு போய் பாருங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.